ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு நாம பைனாமியல் சீரீஸில் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3, sum the series 1 by 3 into 6 plus 1 into 3 divided by 3 into 6 into 9 plus 1 into 3 into 5 divided by 3 into 6 into 9 into 12 plus etc. ஓகே, அதாவது இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட சம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பைனாமியல் சீரீஸ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து பைனாமியல் சீரீஸோட ஜென்ரல் ஃபார்முலா. 1 minus x power minus p by q equal to 1 plus p by 1 into x by q plus p into p plus q divided by 1 into 2 x by q the whole square plus p into p plus q into p plus 2q divided by 1 into 2 into 3 into x by q the whole cube plus etc. இதில் xோட வேல்யூ -1ல இருந்து +1க்குள்ள தான் இருக்கணும். இந்த xோட வேல்யூ -1க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி +1க்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஆனால் அதோட வேல்யூ -1ல இருந்து +1க்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த பைனாமியல் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான கண்டிஷன். ஃபர்ஸ்ட் டேர்ம் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் வந்து அதில் நியூமரேட்டர் வந்து ஒரு ஃபேக்டர் இருக்குது p, கரெக்டாக. தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா p இன்ட்டு p ப்ளஸ் q அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுவே நெக்ஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா p இன்ட்டு p ப்ளஸ் q இன்ட்டு p ப்ளஸ் 2q அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்மில் 1 இருக்குது. தேர்ட் டேர்மில் டினாமினேட்டரில் 1 இன்ட்டு 2 இருக்குது. அதுவே நெக்ஸ்ட் டேர்மில் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஓகே, ஸோ இந்த மாதிரி. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நியூமரேட்டரில் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் டினாமினேட்டர்லையும் இருக்கும், கரெக்டாக. அதாவது இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா p அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் இருக்குது. நெக்ஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா p இன்ட்டு p ப்ளஸ் q அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேக்டர் நியூமரேட்டரில் இருக்குது. அதுக்கு கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதே தான் நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஃபேக்டர் நியூமரேட்டரில், டினாமினேட்டர் அதே மாதிரி 3 ஃபேக்டர். ஓகே, இது வந்து மெயினான கண்டிஷன். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா நியூமரேட்டரில் வந்து எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் வந்து டினாமினேட்டரில் இருக்கணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த நியூமரேட்டர் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஏபியில் இருக்கணும். ஏபி அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் கூட்டுத்தொடர்வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்குங்களா? கூட்டுத்தொடர்வரிசைனா எப்படி இருக்கும்? அதோட ஜென்ரல் கண்டிஷன் என்ன? t2 minus t1 equal to t3 minus t2. அதாவது செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அந்த வேல்யூவும் தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும், அந்த வேல்யூ. இந்த 2 வேல்யூமே வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அந்த சீரீஸை தான் வந்து ஏபி, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இல்லைனா கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு t3 மைனஸ் t2 ஈக்குவல் டு t4 மைனஸ் t3 ஈக்குவல் டு t5 மைனஸ் t4. இது எல்லாமே வந்து சேமாக இருக்குன்னு சொன்னால அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இது நம்மளோட செகண்ட் டேர்ம். இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, அதாவது t2 மைனஸ் t1 அந்த மாதிரி. ஓகே, அப்போ p ப்ளஸ் q மைனஸ் p போட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? q. அப்போ இந்த சீரீஸில் காமன் டிஃப்ரென்ஸ் q. ஓகே, சரி. இப்போ இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ஏன்னா அப்படி கொண்டு வந்துட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பாருங்கள் 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் p பை q, இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஈஸியாக சம் வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். சரி, இப்போ இதுதான் வந்து கொடுத்துருக்க சீரீஸ் இல்லையா, அதனால் இதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்க போகிறோம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்மளா நேம் கொடுக்கறதுனால லெட் எஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். லெட் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 3 into 6 plus 1 into 3 divided by 3 into 6 into 9 plus 1 into 3 into 5 divided by 3 into 6 into 9 into 12 plus etc. ஏற்கனவே சொன்ன மாதிரி சீரீஸ் வந்து ஸ்டார்டிங்கில் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் பைனாமியல் சீரீஸ், கரெக்டாக. ஆனால் இங்கே 1ல் ஸ்டார்ட் ஆகலை. சரி, பரவாயில்ல. மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா? அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த 1 வந்து இந்த அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஆட் பண்ணுறதை வந்து வச்சுக்கலாம்.
ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். சரி, இப்போ வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். நியூமரேட்டரில் இங்கே 1 இருக்குது ஃபஸ்ட்டு டேர்மில், இங்கே வந்து 1 × 3 இருக்குது, அடுத்த டேர்மில் 1 × 3 × 5 இருக்குது நியூமரேட்டரில். ஓகேவா? அதாவது நியூமரேட்டர் மட்டும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, அப்போ இது வந்து ஏபியில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை வச்சு செக் பண்ணலாமே. இப்போது 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 2 இருக்குமா? அதே மாதிரி 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. அதே தான். அப்போ 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. கரெக்டுங்களா? அப்போ இது வந்து ஏபியில் தான் இருக்குது. இந்த 1 × 3 × 5 அப்படிங்கிறது ஏபியில் தான் இருக்குது. ஓகேவா? சரி, தென் டினாமினேட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு டேர்மில் 3 × 6 இருக்குது, அடுத்ததில் 3 × 6 × 9 இருக்குது, அடுத்ததில் 3 × 6 × 9 × 12 இருக்குது. டினாமினேட்டர் பார்க்கும்போது இந்த செகண்ட் டேர்மில் இங்கே 1 இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 × 2 இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 × 2 × 3 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருந்திருக்கும்? 1 × 2 × 3 × 4ன்னு இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் டினாமினேட்டர். அப்போ அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 × இந்த 6ஐ நாம் 2 × 3 அப்படின்னு எழுதிக்கலாமா? அதுக்கப்புறம் ப்ளஸ் 1 × 3 டிவைடட் பை 3 × இந்த 6ஐ 2 × 3ன்னும் இந்த 9ஐ 3 × 3ன்னும் எழுதிக்கலாம். ப்ளஸ் 1 × 3 × 5 டிவைடட் பை 3க்கு 3 அப்படியே வந்துருச்சு, 6க்கு 2 × 3, 9க்கு 3 × 3, இந்த 12க்கு நாம் 2 × 2 × 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டினாமினேட்டர் மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நியூமரேட்டரில் அந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஏபியில் இருக்குது, நமக்கு ப்ராப்ளமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 1 டேர்ம் இருக்குது, 2 டேர்ம் இருக்குது, இல்லை 3 டேர்ம் இருக்குது, அப்போ அடுத்து வந்து 4 டேர்ம் இருக்கும், அதுக்கு அடுத்து 5 டேர்ம். அப்போது அது வந்து ஒரு ஆர்டராக இருக்குது, நமக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ டினாமினேட்டர் தான் மெயினாக பார்த்தாகணும். ஓகேங்களா? இப்போ டினாமினேட்டரில் இங்கே 2 இருக்குது, அப்புறம் 3 × 3, அதாவது 2 வந்து 1 டைம் இருக்குது, 3 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இதை நாம் 2 × 3² அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். அப்போ அடுத்த டேர்ம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே 3³ அப்படின்னு ஒரு டேர்ம் வந்துச்சுன்னா அப்போ இது வந்து 3², இது 3³ அடுத்து வந்து 3/4 அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3 × 3 × 3 × 3 4 3 இருக்குது, மொத்தம் 4 3 இருக்குது. சரி, அப்போ இந்த 3 3 எடுத்துக்கிட்டோன்னா இது 3³ அப்படின்னு நமக்கு வந்துடும். கரெக்டுங்களா? அதாவது இந்த இடத்துல 3² இருக்கும், இந்த இடத்துல 3³ இருக்கும். அதை விட்டுட்டு நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து டினாமினேட்டரில் 1 இருக்கும், இதில் என்ன ஆகிடும், இந்த 3 3 போயிடுச்சுன்னா 3³க்கு, அப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்கும், 3 × 2 இருக்கும். கரெக்டுங்களா? அதாவது இந்த டேர்மில் டினாமினேட்டர் 2 இருக்குது, இந்த டேர்மில் செகண்ட் டேர்மில், அதாவது இப்போ இருக்கிற செகண்ட் டேர்மில் நமக்கு டினாமினேட்டர் 3 × 2ன்னு வந்துருச்சு. ஓகே, அப்போ இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 4 × 3 × 2 வருதா அப்படின்ட்டு, அதே மாதிரி 3/4 வருதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இங்கே 2 × 2 அப்படிங்கிறது 4 தானே? கரெக்டுங்களா? இந்த 2 × 2 அப்படிங்கிறது 4. 4 × 3 × 2 கரெக்டுங்களா? அதாவது இந்த 2 × 2 வந்து 4 வரும், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 2. அப்போ இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா 4 × 3 × 2 × 1 அந்த மாதிரி வந்துடும். அந்த ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். 1 × 2 × 3 × 4 இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, இதை விட்டுட்டு நம்பர்ஸ் வேறு என்ன அப்படின்னா 3 × 3 × 3 × 3 மொத்தம் 4 3s இருக்குது. அப்போ நம்ம 3/4ன்னு நம்மளால் எழுத முடியும். அப்போ இங்கே வந்து 3² வருது, இங்கே வந்து 3³ வருது, இந்த இடத்துல 3/4 இருக்குது. அப்போ இது வந்து ஒரு ஆர்டராக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்பர்ஸில் வேறு, அதை விட்டுட்டு வேறு நம்பர்ஸ் பார்க்கும்போது இங்கே வந்து 1 × 2 வரும், இங்கே வந்து 1 × 2 × 3 வரும், இந்த இடத்துல 1 × 2 × 3 × 4 வரும். இப்போ இதுவும் வந்து கரெக்டாக ஒரு ஆர்டரில் வருது. ஓகே, சரி, அப்போ வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 1/ இந்த 2வை நான் 1 × 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் கம்பைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது 1/3² அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் செகண்ட் டேர்மில் 1 × 3 டிவைடட் பை, அதுக்கப்புறம் இந்த 3 × 2 இதை நான் 1 × 2 × 3 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். அப்புறம் இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இதை நம்ம 3³ எழுதிக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி 1/3³ அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த நியூமரேட்டரில் 1 × 3 × 5 ப்ளஸ் × 5 டிவைடட் பை, இப்போ இங்கே பாருங்கள் 2 × 2 வந்து 4ஆ, இப்போ 4 × 3 × அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2, இதை வந்து ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 1 × 2 × 3 × 4. ஓகே, ஒரு ஆர்டராக எழுதியிருக்கோம்.
அடுத்தது இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, டோட்டலாக 4 3 இருக்குது. இதை நாம் 1/3/4 அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, சரி. இப்போது அந்த ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் 1 வரணும், இங்கே 1 இல்லை. சரி, 1 வந்து ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. செகண்ட் டேர்ம் என்ன இருக்குன்னு பாருங்கள், p/1 × x/qன்னு இருக்குது. அதாவது இந்த x/q அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் டேர்ம் இருக்கு இல்லையா, அதுக்கு பவரில் 1 தான் வரணும். ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து பவர் வந்து ரைஸ் ஆகிட்டே போகும். ஃபஸ்ட்டு வந்து x/q இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா x/q the whole square இருக்கும், அதுக்கப்புறம் x/q the whole cube அப்படின்னு சொல்லிட்டு இதோட பவர் வந்து 1 1 அப்படியே ரைஸ் ஆகிட்டே போகும். சரி, அந்த மாதிரி ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1/3² தான். இங்கே வந்து 1/3² இருக்குது, இங்கே வந்து 1/3³ இருக்குது, இங்கே வந்து 1/3/4 இருக்குது. இது அழகாக பவர் ரைஸ் ஆகுது. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இங்கே ஃபஸ்ட்டு வந்து வெறும் 1/3 தான் இருந்திருக்கணும், இங்கே வந்து 1/3² இருந்திருக்கணும், இங்கே வந்து 1/3³ அப்படின்னு இருந்திருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ இதுதான் வந்து மிஸ் ஆகுது. சரி, அப்போ நமக்கு இங்கே ஒரு டவுட் வரும். ஓகே, அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு 3 வந்து கேன்சல் ஆகிடும்ல அப்படின்ட்டு டவுட் வருதா உங்களுக்கு? சரி சரி, மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நியூமரேட்டரில் 3 வரும், கரெக்டா? அந்த 3யும் டினாமினேட்டருக்கு 3யும் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் பிரச்சனை இல்லை, நமக்கு அழகாக 1/1 × 2 × 1/3 வந்துடுது. ஆனால் நமக்கு இந்த செகண்ட் டேர்மில் டினாமினேட்டர் 1 தானே வரணும். நம்ம அப்படி பண்ணோன்னா 3 ஓகே, 1/3 மாதிரி வந்துடும். ஆனால் இங்கே 1 × 2 வருதே. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போது இது வந்து செகண்ட் டேர்ம் கிடையாது, இது வந்து p/1 × x/q இந்த டேர்ம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த டேர்ம், அதாவது இங்கே இருக்கிற மொதல் டேர்ம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த ஜென்ரல் ஃபார்முலா இருக்குல்ல பைனாமியல் சீரீஸ், அதில் இருக்கிற தேர்ட் டேர்ம். புரியுதுங்களா? இங்கே தான் நமக்கு 1 × 2 × x/q the whole squareன்னு இருக்குது. அப்போ இங்கே இருக்கிறது 1/1 × 2 × 1/3² அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா படி தேர்ட் டேர்ம்னு அர்த்தம். இது செகண்ட் டேர்ம் கிடையாது. புரியுதா? சரி, அப்போ தேர்ட் டேர்ம்னா நியூமரேட்டரில் எப்படி இருந்திருக்கணும்? இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். தேர்ட் டேர்மில் நியூமரேட்டரில் எப்படி இருந்திருக்கணும்? p × p+q அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபேக்டர் தான் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 1ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்குது. கரெக்டுங்களா? அடுத்த டேர்மில் தான் 2 ஃபேக்டர் வருது, அதுக்கப்புறம் வந்து 3 ஃபேக்டர் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே வந்து ஒரு ஃபேக்டர் மிஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு இன்னொரு ஃபேக்டர் வரணும். சரி, அந்த ஃபேக்டரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது வந்து ஏபியில் இருக்கணும். இப்போ இங்கே இருக்க ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா 1 × 3 × 5 அப்படின்னு இருக்குது. கரெக்டாக? இந்த 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 2, இந்த 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2. இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இந்த 5க்கும் 3க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 2, இந்த 3க்கும் 1க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 2. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்டர் நமக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அது என்ன நம்பராக இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த 1லேருந்து அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூவை நாம் சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா போதும். ஓகேவா? நமக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னோம், அதாவது d = ஃபார்முலா என்ன, t2 - t1 தானே. இப்படி போட்டிங்கன்னா நமக்கு என்ன வந்தது, 3 - 1 போடும்போது 2 வந்துச்சுல்ல. கரெக்டா? அப்போ இதுக்கு முன்னாடி வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கலாம், t1 வச்சுக்கலாம் அதுக்கு நேம். ஓகேவா? அப்போ இந்த 1லேருந்து அந்த 2 வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும், -1. ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபேக்டர் என்ன அப்படின்னா -1. அந்த -1 தான் இப்போ இந்த சைடு வரணும். ஆல்ரெடி நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஸ் அப்படின்னு நாம் எடுத்து எழுதியிருக்கோம். ரெண்டு சைடும் -1 நாம் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எல்லா இடத்துலையும் நமக்கு -1 அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக ஒரு ஃபேக்டர் நமக்கு கிடச்சிடும். ஓகே, அதனால் மல்டிப்ளை பை -1. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணும்போது -s அப்படின்னு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் -1 × 1 டிவைடட் பை 1 × 2 × 1/3² அப்படின்னு கிடச்சிருக்கு. ப்ளஸ் இங்கே -1 × 1 × 3 divided by 1 × 2 × 3 × 1/3³ அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் டேர்ம் -1 × 1 × 3 × 5 divided by 1 × 2 × 3 × 4 × 1/3/4 plus etc. ஓகே, சரி. இப்போ இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இது வந்து தேர்ட் டேர்ம், ஃபார்முலா படி இது வந்து தேர்ட் டேர்ம். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்கா? இங்கே நியூமரேட்டரில் 3 ஃபேக்டர், டினாமினேட்டரில் 1 × 2 × 3, அதுக்கப்புறம் x/q the whole cube, அந்த க்யூப் டேர்ம் இருக்கணும், கரெக்டாக இருக்குது.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஒரு 4 ஃபேக்டர்ஸ் இருக்கணும், டினாமினேட்டரில் 1 × 3 × 4ன்னு இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் பை கியூன்னு ஒரு டேர்ம் இருக்கலாம், அது வந்து பவரில் 4ல் இருக்கணும். ஸோ அவ்வளோதான், எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ இங்கே 2 டேர்ம், அதாவது இது வந்து இந்த டேர்ம் தேர்ட் டேர்ம் வந்து இதில் இருக்குது. தேர்ட் டேர்மில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த 2 டேர்ம் வந்து மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த 2 டேர்மை தான் வந்து நம்ம இப்போ இதை இன்க்ளூட் பண்ணணும். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணலாம். ஆட் அண்ட் சப்ராக்ட் பை த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ். ஓகே, ஸோ அதான் இங்கே பண்ண போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி அதோட ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தானே பண்ண முடியும். அதுக்காக இப்போ எழுதிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இதில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னதுன்னா -1 இல்லையா? அப்போ P வந்து -1 அப்படின்னு எடுத்துக்கணும். செகண்ட் ஃபேக்டர் வந்து P + Q. P + Q வந்து +1. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் வந்து Q. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அதுதான் வந்து D அப்படின்னு கூட பார்த்துருந்தோம். சரி, இருந்தாலும் இப்போ ரெண்டுத்தையும் வந்து சப்ராக்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இந்த Pக்கு பதிலாக -1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வரும்? -1 + Q = 1. ஸோ Q = 1. இந்த -1 ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைட் போகும்போது ப்ளஸ் ஆகிடுச்சு, அப்போ 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ Q = 2. ஓகே, Qவோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த x/q அப்புறம் x/q², x/q³ ஒரு டேர்ம் போயிட்டே இருக்கு பாருங்க, பவர் ரேஸ் ஆகிட்டே. அது மாதிரி இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1/3², 1/3³ 1/3⁴ அப்படின்னு சொல்லிட்டு பவர் ரேஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு இல்லையா? இதுதான் என்ன அப்படின்னா x/q. இங்கே ரஃப்ல எழுதிக்கலாம். ஸோ x/q = x/q = 1/3. ஸோ x/q-ஓட வேல்யூ 2 = 1/3. நமக்கு தேவை x தானே, அதனால் இந்த டினாமினேட்டர் இருக்க இந்த 2வை ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போகும்போது இது வந்து டிவைடில் இருக்கிறதுனால ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போ 1 × 2 / 3, தட் இஸ் 2/3. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 2/3. ஓகே, அப்போ நமக்கு Pனா -1னோ, Qனா 2னோ, Xனா 2/3னோ நமக்கு கிடச்சிருக்கு. எடுத்து எழுதிக்கலாம். P = -1, Q = 2 and X = 2/3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -s = இல்லை ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது 1 ப்ளஸ் செகண்ட் டேர்ம் என்னது P/1 × x/q. இல்லை P என்ன கிடச்சிருந்தது -1 டிவைடட் பை 1 இன்டூ x/q. x வந்து 2/3 டிவைட் பை q வந்து 2. ஓகே, ஸோ இதான் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ். ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். ஸோ +1 × -1 × 1 டிவைட் பை 1 × 2 × 1/3². இது தேர்ட் டேர்ம் ப்ளஸ் ஃபோர்த் டேர்ம் இங்கே இருக்குது -1 × 1 × 3 டிவைடட் பை 1 × 2 × 3 × 1/3³ ப்ளஸ் ஃபோர்த் டேர்ம் இங்கே இருக்குது -1 × 1 × 3 × 5 divided by 1 × 2 × 3 × 4 plus etc. இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராக்கெட். அதுக்கப்புறம் மைனஸ் அந்த சப்ராக்ட் பண்ண வேல்யூ இது 1 ப்ளஸ் -1 divided by 1 into 2/3 divided by 2. ஓகே, இது மொத்தமாக என்னன்னா -s. ஸோ -s = சரி, இது வந்து இப்போ பைனாமியல் சீரீஸ் அந்த ஜென்ரல் ஃபார்மெட் அது மாதிரியே இருக்கு இல்லையா? அப்போ இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது 1 - x பவர் -p/q. இதில் முக்கியமான விஷயம் எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். -1லேருந்து +1க்குள்ளே எக்ஸோட வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நமக்கு அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். x = நமக்கு 2/3ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ 2/3 அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இது வந்து <1 தான். ஓகேவா? ரெண்டாவது இது நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ்ல இருக்குது. அப்போ இந்த 2/3 அப்படிங்கிறத இந்த வேல்யூ 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும். ஆப்வியஸ்லி இது இந்த லிமிட்குள்ளே தான் இருக்குது. அப்போது நமக்கு கரெக்டாக தான் எக்ஸ் வந்திருக்கு. அப்போ we can apply this binomial series formula. ஓகேவா? அதனால் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். 1 - x பவர் -p/q. ஸோ 1 - x, எக்ஸுக்கு பதிலாக 2/3 பவரில் -p/q. 1 - x பவர் -p/q. p யோட வேல்யூ -1
டிவைடட் பை க்யூவோட வேல்யூ 2. ஓகே, அப்புறம் மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ. இது எப்படின்னு தெரியுதா? இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சீரீஸ் எடுத்து எழுதியிருந்தோம், இதை ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் வந்து கொடுத்துருந்த கொஸ்டினில் இல்லை, அதை நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணியிருந்தோம்ல. இந்த 2 டேர்மை ஆட் பண்ணதுனால தான் நம்மளால் அந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்க முடிஞ்சுது. யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த வேல்யூ தான் இப்போ இங்கே நான் எடுத்து எழுத போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த 2 வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ்னு ஆகிடும். அப்போது இங்கே 1 மைனஸ் 1/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் இதை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ரஃப் காலத்தில் போடுறேன் பாருங்கள். 1 மைனஸ் 2/3. இப்போ இது வந்து ஹோல் நம்பராக இருக்குது, பட் இது வந்து ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ இதை வந்து அப்படியே சப்ராக்ட் பண்ண முடியாது. டினாமினேட்டரை ஒன்று போல் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஆட் பண்ணுறதோ இல்லை சப்ராக்ட் பண்ணுறதோ பண்ண முடியும். அப்போ இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் டினாமினேட்டர் 3 வரணும். அது வர்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 போடுறேன் இந்த டேர்மில். அப்போ என்ன வரும்? 1 × 3 3 டிவைட் பை 3 அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் ஆஃப் 2/3. இதுக்கப்புறம் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் வேல்யூ நம்மளால் சப்ராக்ட் பண்ணிக்க முடியும். அதில் 3 - 2னா 1 வரும். ஸோ 1/3. அப்போ இந்த 1 மைனஸ் 2/3க்கு என்ன வரும் அப்படின்னா 1/3 வரும். பவரில் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் வந்துடும். அப்புறம் ஒரு 1/2 இருக்குது. ஓகே, அப்புறம் மைனஸ் இங்கே அதே மாதிரி தான் 1 மைனஸ் 1/3 அப்படின்னு இருக்குது. இதை அப்படியே நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியாது. அதனால் எல்சிஎம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ 3 வந்து நான் காமனாக எடுத்திருக்கேன். நியூமரேட்டரில் 1 × 3 3 வரும். அப்புறம் ஒரு -1 3 - 1னா 2. ஸோ 2/3. ஓகே, இப்போ 1 மைனஸ் 1/3 அப்படின்னா அது வந்து 2/3. ஓகே, ஸோ இதுதான் வந்து மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ. ஆனால் நமக்கு என்ன வேணும்? எஸ்ஸோட வேல்யூ தான் வேணும். சரி, இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக அதையும் பண்ணிடலாம். இங்கே வந்து 1/3 ஹோல் பவர் 1/2 அப்படின்னு இருக்குது. பவரில் 1/2 அப்படின்னு இருக்குது. 1/2 அப்படின்னாலே அது ஸ்கொயர் ரூட் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/3. ஓகே, மைனஸ் 2/3. இதுதான் வந்து மைனஸ் எஸ். பட் நமக்கு என்ன வேணும்னா எஸ்ஸோட வேல்யூ தான் வேணும். அதில் 2 சைடும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணும்போது இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். இதை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். 2/3 மைனஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/3. இதையே நாம் 2/3 மைனஸ் 1/√3 அப்படின்னும் எழுதிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கொடுத்துருந்த சீரீஸோட சம் வேல்யூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயே அந்த மாதிரி தான் ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட சம் வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அதில் கொடுத்துருக்க சீரீஸை நான் எஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். லெட் எஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 1 × 2 × 1/3 plus 5 × 7 divided by 1 × 2 × 3 × 1/3 square plus 5 × 7 × 9 divided by 1 × 3 × 4 × 1/3 cube plus etc. ஓகே, சரி, இந்த சீரீஸ் வந்து ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் பைனாமியல் சீரீஸ் இருக்குல்ல, ஸோ அது கூட ஒத்து போகுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டம் வந்து 1 தான் வரணும், ஆனால் இங்கே வந்து 1 இல்லை. ஓகேவா? சரி, ஓகே, இப்போ 1 மட்டும்தான் மிஸ் ஆகுது அப்படின்னா ஆட் அண்ட் சப்ராக்ட் பை 1 போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அந்த பைனாமியல் சீரீஸ் இருக்குல்ல, ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதில் இருக்க மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சரி, அந்த ஃபார்மேட்லாம் இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுபடி பார்த்தோன்னா செகண்ட் டேர்மில் p × x/q, அதாவது நியூமரேட்டரில் ஒரே ஒரு ஃபேக்டர் இருக்கணும், டினாமினேட்டரில் இங்கே 1 இருக்கணும், அப்புறம் x/q அந்த மாதிரி இருக்கணும். சரி, இதில் எது x/qவாக இருக்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இங்கே வந்து 1/3 இருக்குது, இந்த இடத்துல 1/3² இருக்குது, இங்கே வந்து 1/3³ இருக்குது. அப்போது ஒவ்வொரு டேர்ம்லேயும் நமக்கு 1/3 இருக்குல்ல, இது வந்து x/q the whole square, x/q the whole cube, இந்த மாதிரி அழகாக பவர் ரேஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இந்த 1/3 தான் நம்மளோட x/qவாக இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் இங்கே ரஃப் காலத்தில் எழுதிக்கலாம் x/q = 1/3 அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் மீதி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நியூமரேட்டரில் ஒரு ஃபேக்டர் இருக்கணும் p, இங்கே நியூமரேட்டரில் 5 இருக்குது. ஓகே, இது p-ஆக இருக்கலாம். டினாமினேட்டில் என்ன வந்திருக்கணும்? 1 தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே டினாமினேட்டில் 1 × 2 இருக்குது.
பட் இந்த 1 into 2 அப்படிங்கிறது இந்த செகண்ட் டேர்மில் இருக்காது, அது வந்து தேர்ட் டேர்மில் தான் இருக்கும். கரெக்டா? சரி, அப்போ இது தேர்ட் டேர்மாக இருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போ இது வந்து தேர்ட் டேர்மாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ் பை கியூ டேர்ம் எப்படி இருந்திருக்கணும்? இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். புரியுதுங்களா? இந்த எக்ஸ் பை கியூ அப்படிங்கிறது எக்ஸ் பை கியூ த ஸ்கொயர் அப்படின்னு இருந்திருக்கணும். கரெக்டா? அதாவது இங்கே வந்து 1/3 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு இங்கே வந்திருக்கணும். சரி, அப்போது அடுத்தது பார்க்கலாம். இங்கே 1 into 2 இருக்குது. அடுத்தது என்ன இருந்திருக்கணும்? 1 into 2 into 3. இது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து 1/3 ஸ்கொயர்னு வந்திருக்கணும். இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? 1/3 கியூப்னு வந்திருக்கணும். அப்போது இங்கேயும் ஒரு 1/3 மிஸ் ஆகுது, இந்த இடத்துலையும் ஒரு 1/3 மிஸ் ஆகுது. சரி, நெக்ஸ்ட் டேர்மை செக் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 1 into 2 into 3 into 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, இது வந்து கரெக்டாக இருக்குது. பட் இங்கே நமக்கு என்ன வந்திருக்கணும்? இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்குன்னா இங்கே நமக்கு 1/3/4ன்னு தானே வந்திருக்கணும். அப்போ இங்கேயும் ஒரு 3 வந்து நமக்கு மிஸ் ஆகுது. கரெக்டாக? அப்போது டினாமினேட்டரில் இங்கே வந்து என்ன வந்திருக்கணும்? இங்கே 3 ஸ்கொயர் வந்திருக்கணும், இந்த இடத்துல 3 கியூப் வந்திருக்கணும், இந்த இடத்துல 3/4 வந்திருக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு சைடும் 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது டினாமினேட்டரில் எல்லாமே நமக்கு கரெக்டாக சேஞ்ச் ஆகி வந்துடும். சரி, அப்போ நியூமரேட்டரில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாம் என்ன சொல்லியிருக்கோம்? இந்த பைனாமியல் சீரீஸோட ஜென்ரல் ஃபார்மேட் படி நியூமரேட்டரில் எத்தனை ஃபேக்டர் இருக்கோ அத்தனை ஃபேக்டர் தான் டினாமினேட்டரில் இருக்கணும். கரெக்டாக? இன்னும் கிளியராக சொல்லணும்னா இது இப்படி கூட சொல்லிக்கலாம். அதாவது டினாமினேட்டரில் எத்தனை ஃபேக்டர் இருக்கோ அத்தனை ஃபேக்டர் தான் நியூமரேட்டர்லையும் இருக்கணும். அதே கான்செப்ட் தான். அப்போ இங்கே எனக்கு டினாமினேட்டரில் 1 into 2 அப்படி வந்துச்சுன்னா நியூமரேட்டரில் எனக்கு 2 ஃபேக்டர் வேணும். அதே மாதிரி இங்கே எனக்கு டினாமினேட்டரில் 1 into 2 into 3 அப்படின்னு வந்துருச்சுன்னா நியூமரேட்டரில் எனக்கு 3 ஃபேக்டர் வரணும். கரெக்டாக? அப்போ இங்கே வந்து ஒரு ஃபேக்டர் வந்து மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஏபியில் தான் இருக்கா அப்படிங்கிறதே நாம் எப்பவுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரி, ஏபியில் செக் பண்ணி பார்த்துடலாமா? இந்த 5க்கும் 7க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஓகே, நெக்ஸ்ட் 7க்கும் 9க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 2. கரெக்டாக? அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தான் வந்திருக்கு. அப்போ இது ஏபியில் தான் இருக்குது. அப்போ இது ஏபியில் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். கரெக்டு தானே? எப்படி? டிஃப்ரென்ஸால் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது தான். இந்த 5லேருந்து அந்த 2 டிஃப்ரென்ஸ், அதாவது இது வந்து இப்போதே நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம் 5ங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதிலிருந்து காமன் டிஃப்ரென்ஸ் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணும். காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன கிடச்சிது? 2 தானே? அப்போ இந்த 5லேருந்து அந்த காமன் டிஃப்ரென்ஸ் வேல்யூ 2வை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? 3 கிடைக்கும்ல. அப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் நமக்கு எல்லாமே 3 வந்து வரணும். ஓகேவா? அதாவது இங்கே 3 வரணும், இங்கே 3 வரணும், இங்கேயும் 3 வரணும். அதே மாதிரி நமக்கு டினாமினேட்டரில் 3 தேவைப்படுது இல்லை எல்லா இடத்துலையுமே, எல்லா டேர்ம்லையுமே. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 போட்டுக்கலாமா? இங்கே 1/3ஆல் மல்டிப்ளையே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒவ்வொரு டேர்ம்லையுமே வந்து என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 போட்டாலே இந்த சம் வந்து ஈஸி ஆகிடும். ஓகே, சரிங்க, வாங்க பார்க்கலாம். S is equal to இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு 3 into 5 வருது. டினாமினேட்டில் 1 into 2 வருது. இன்ட்டு 1/3 வந்து அங்கேயே இருக்குது. பட் நான் மல்டிப்ளை அண்ட் 3, அதாவது மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 3ன்னு போடுறேன்ல, அப்போ எனக்கு ஒரு 3 வரும்ல. ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது. அப்போ 3 into 3 3 ஸ்கொயர். புரிஞ்சுதா? அடுத்தது இதுக்கு வரலாம். இந்த இடத்துல அதே தான், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 3 போடுறோம். அப்போ நியூமரேட்டரில் 3 into 5 into 7 வரும். டினாமினேட்டரில் ஆல்ரெடி 1 into 2 into 3 இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு 1/3 ஸ்கொயரும் இருக்குது. இங்கே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 போடும்பொழுது ஒரு 3 வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு 3 ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோன்னா நமக்கு 3 கியூப் அப்படின்னு கிடச்சிடும். அதே மாதிரி தான் இந்த டேர்ம்லையும் 3 into 5 into 7 into 9 டிவைட் பை 1 into 3 into 4 into 1/3/4. இதுவும் அதே தான், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 போடும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ இந்த சீரீஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பைனாமியல் சீரீஸோட ஜென்ரல் ஃபார்முலா. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் 1, செகண்ட் டேர்ம் இது, தேர்ட் டேர்ம் இது. ஸோ இது ரெண்டுத்தையும் நாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எங்கள் நியூமரேட்டர் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது, டினாமினேட்டர் 1 into 2. அதாவது இந்த டேர்மில் தான் நமக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், இதுதான் இது. புரியுதுங்களா? அப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் மிஸ் ஆகிடுச்சு. இது ரெண்டுமே அதில் இல்லை. பட் அந்த 2 டேர்ம் வந்தால் தானே இந்த ஃபார்முலா நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த 2 டேர்மை வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆட் அண்ட் சப்ராக்ட் பை ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ், அவ்வளோதான்.
சரி, அப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருந்திருக்கும்? 1ன்னு இருந்திருக்கும். கரெக்டாக? இது வந்து ஃபுல்லாக சீரீஸு நான் இங்கே எழுதுகிறேன். -1 ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பை 1 பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்னது? p/1 இன்டூ x/q. சரி, இதில் p என்னதுன்றதை பார்த்துடலாம். pங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு டேர்ம் தானே, அப்போ 3. ஸோ ப்ளஸ் 3/1 இன்டூ x/q. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இந்த 1/3 1/3 ஸ்கொயர், இந்த பவர் அழகாக ரைஸ் ஆகிட்டே போகுது பாருங்க. இதான் என்னன்னு சொன்னேன்? x/q. ஓகே, ஸோ அப்போ அதுதான் வந்து x/q. அதை எழுதிக்கலாம் 1/3. இது நம்மளோட செகண்ட் டேர்ம். இங்கே தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா, அதனால் மைனஸ் ஆஃப்னு காமனாக எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ எப்படி எழுதிக்கலாம்? 3/1 இன்டூ 1/3. அப்போ இங்கே ஆட் அண்ட் சப்ராக்ட் பை ஃபஸ்ட் 2 டேர்ம்ஸ் நான் போட்டுட்டேன். ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படி எடுத்து எழுதிக்கலாம். 3 இன்டூ 5 divided by 1 into 2 into 1/3 square. அதுக்கப்புறம் plus 3 into 5 into 7 divided by 1 into 2 into 3 into 1/3 cube plus இந்த fourth term. இது எழுதிக்கலாம், அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் கீழே எடுத்து எழுதுகிறேன். 3 into 5 into 7 into 9 divided by 1 into 3 into 4 into 1/3/4 plus etc. ஓகே, சரி. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பைனாமியல் சீரீஸ். ஓகேவா? இப்போ பைனாமியல் சீரீஸ் இந்த ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இந்த ஃபார்ம்லாம் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா 1 - x பவர் - p/qன்னு இருக்குது. சரி, அப்போ இதில் pனா என்ன, qனா என்ன, xனா என்னன்றது நமக்கு தெரியணும். சரி, இந்த ஃபேக்டர் இருக்குல்ல, ஃபேக்டரில் ஃபஸ்ட்டு வேல்யூ தான் p. அதனால் p = 3. இது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது p/q = செகண்ட் வேல்யூ 5. அதாவது நியூமரேட்டரில் இருக்க ஃபேக்டரில் செகண்ட் ஃபேக்டர் தான் என்னது? p+q. அதனால் p+q = 5. இந்த pக்கு பதிலாக 3 எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 3+q = 5 ஆர் q = 5 - 3. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். q = 5 - 3, that is q = 2. இதை இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா காமன் டிஃப்ரென்ஸ் தான் q. ஓகேவா? உங்களுக்கு காமன் டிஃப்ரென்ஸ், அந்த காமன் டிஃப்ரென்ஸ்னால் தெரியும்ல, அதாவது இந்த ரெண்டு நம்பருக்கு இருக்க டிஃப்ரென்ஸ், அதுதான் வந்து q. அப்படியே எடுத்து போடலாம், இல்லை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். ஸோ அப்போ q வந்து 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. p நமக்கு ஆல்ரெடி தெரியும் 3 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு x நமக்கு வேணும், ஆல்ரெடி தெரியும்ல. நம்ம x/q = என்ன எழுதியிருக்கோம்? 1/3ன்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்போ x/2ஓட வேல்யூ, qவோட வேல்யூ 2 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், = 1/3. ஸோ x = இந்த 2வை ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ அது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ 2/3ன்னு வந்துடும். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 2/3. இங்கே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் s இருக்குது. ஸோ s = இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா என்னென்னா 1 - x பவர் - p/q. ஸோ 1 - x, xக்கு பதிலாக 2/3 பவரில் மைனஸ், அப்புறம் p/q. இங்கே p வந்து 3/q வந்து 2 மைனஸ் ஆஃப், இங்கே என்ன வரும்? 1. இந்த 3 அந்த 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அங்கே ஒரு 1 வரும். ஸோ 1 + 1 2ன்னு வரும். அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 1 - 2/3 இருக்குது. லாஸ்ட் ப்ராப்ளம் சொன்ன அதே கதை தான். இங்கே நமக்கு டினாமினேட்டர் 3 வரணும். அதனால் மல்டிப்ளை / 3 போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா 3/3 - 2/3 அப்படின்னு வரும். பவரில் ஒரு -3/2 வரும். இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது 1 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 2ன்னு வந்துருச்சு. ஓகேவா? சரி, இப்போது டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நாம் நியூமரேட்டரில் அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 3 - 2 போட்டிங்கன்னா 1ன்னு வரும். பவரில் -3/2ன்னு இருக்குது. அப்புறம் -2 = அப்புறம் பவரில் மைனஸ் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துடலாம். ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லை, அங்கே என்ன நம்பர் கொடுத்து பவரில் மைனஸ் இருந்தாலும் அந்த நம்பர் அப்படியே தலைகீழாக போட்டுடுங்க. இங்கே 1/3 இருந்துச்சுன்னா அது தலைகீழாக போட்டால் என்ன வரும்? 3 வருமா? ஸோ அதுதான். அப்போ 3/3/2. ஓகே, -2. ஸோ s = 3/3/2 -2. இதுதான் ஆன்சர். இதை இன்னும் கூட நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, பவரில் 1/2 இருக்குன்னா ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். இங்கே பவரில் 3யும் இருக்குது. அப்போ 3 × 3 × 3 இதுக்கு ஸ்கொயர் ரூட் அப்படின்னு அர்த்தம், -2. ஓகே, ஸ்கொயர் ரூட்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 2 நம்பர் ஸ்கொயர் ரூட்குள்ளதுன்னா நம்ம ஒரு நம்பராக எடுத்து எழுதலாம். பட் இந்த 3க்கு பேர் இல்லை அப்படிங்கிறதுனால இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுதான். அப்போ s = 3√3 - 2. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள் 4ஓட ஆன்சர். அதாவது கொடுத்துருந்த சீரீஸோட இதுதான் வந்து சம் வேல்யூ. ஓகே, அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
இப்போது நான் ஒர்க் அவுட் பண்ண 2 ப்ராப்ளமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறதை வச்சு தான் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். ஸோ இன்னும் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு அது எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் இதே மாடலில் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து டவுட் வரும். அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது அந்த ஒன்றும் இல்லை, அது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 6 வந்து டவுட் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிள் 6 ப்ராப்ளம் வந்து டவுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு எக்ஸசைஸில் உங்களுக்கு ஏதாவது ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸசைஸில் 8th ப்ராப்ளம் அப்படின்னா, எக்ஸசைஸ் 8th ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபாலோ பண்ணுற புக் என்ன அப்படின்னா, அலைட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் பி துரைபாண்டியன் அண்ட் டாக்டர் எஸ் உதயபாஸ்கரன், அதாவது எஸ்சன் அண்ட் கம்பெனி லிமிடெட் இருக்கு இல்லையா, அந்த பப்ளிகேஷன்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறேன். அந்த புக்கு தான் நான் ஃபாலோ பண்ணி அதுலேருந்து கொஷின்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த புக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து ப்ரிஸ்கிரைப் புக்காக கொடுத்துருக்காங்க அலைட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அதனால தான் இந்த புக்கை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் நீங்கள் டவுட் கேட்குறீங்க அப்படின்னா இந்த புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் மென்ஷன் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.